ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாம இப்போ பார்த்துருக்கிறது ஆல் ஆஃப் அஸ் டெட்டுங்கிற சூப்பரான கொரியன் ஜாம்பி சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எபிசோட் 6. லாஸ்ட் எபிசோடில் என்ன காமிச்சு முடிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ரூமில் மாட்டியிருப்பாங்க, ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், அதை அடிக்க ரெடியாக கிட்ட போய் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் நம்ம வில்லனை காமிச்சிருப்பாங்க, அவன் ஜோம்பியாகவும் மாறாமல் முழு மனுஷனாகவும் மாறாமல் ஒரு புது கிரியேஷன் மாதிரி திரும்பி நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிச்சிருப்பான். இதை காமிச்சு தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் மொட்டை மாடியில் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் எமர்ஜென்சிக்காக அங்கே இருக்க கட்டையெல்லாம் எடுத்து SOSங்கிற மாதிரி போட்டுட்ருப்பான். ஏன்னா மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறந்து மேபி அதெல்லாம் பார்க்கலாம், நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பொண்ணு கடி வாங்கியிருப்பா இல்லையா, எல்லா ஃபோனையும் உடச்சிருப்பாளே, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா ஜோம்பியாக மாறாமல் தான் இருக்கா. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருப்பா. அப்படியே நம்ம ஆர்ச்சரி டீமும் காமிப்பாங்க. ஏன்னா அந்த ஆர்ச்சரி ரூமுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க போகிற வழியில் இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டுட்டே போயிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அந்த டேபிள் கடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி தான் மாட்டிட்டு இருக்கும். அது கால் மாட்டிட்டு இருக்கு போல, அதால வெளியில வர முடியல. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவும் கீழே இருக்கும். இதை யாரும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு யாரு அப்படின்னா அந்த செல்ஃபிஷான ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, ஒரு கெட்ட பொண்ணு. அந்த பொண்ணு இங்கே தான் ஒளிஞ்சிருப்பா போல. ஆக்சுவலாக அந்த பார்க் டீச்சருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனால் இவ மட்டும் உயிரோட இருக்கா, இவளுக்கு எதுவுமே ஆகலை. அப்படியே நோட்டீஸ் பண்ணீங்களா, இந்த பொண்ணு இருக்க ரூம்ல தான் நிறைய ஃபுட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு கிளாஸ் ரூம் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே சோகமாக இருக்காங்க. ஏன்னா வெளியில் சிச்சுவேஷன் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு மனசு நொந்து போய் மேலேருந்து குதிக்கலான்னு போகிறா. ஆனால் மற்ற பசங்களாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே தனியாக உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படாத, உன்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க தான், எனக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு அப்பா தான், அவரோட நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல, இருந்தாலும் அவர் ரெஸ்கியூ டீமில் தான் இருக்கார், எப்போவுமே அவர் என்ன சந்தோஷமாக இருக்கணும்னு தான் சொல்லுவார், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அதிலேருந்து பெட்டராக ஆகணும்னு தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மனசை தேத்திட்டு இருப்பா. இப்போ நீயும் போய் சூசைட் பண்ணிக்கிற அப்படின்னு போனீங்கன்னா எங்களோட எல்லாரோட நிலைமையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே இதை சோகமாக தான் சொல்லிட்டு இருப்பா. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு டேபிள் மேலே படுப்பா. அங்கே இருக்க மைக் மேலே கை வச்சதும் ஒரு ட்வைங்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, எல்லா மைக்லேயும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் லீடருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு மேப் மாதிரி வரைஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுண்டை கேட்டு தானே எல்லா ஜாம்பிஸும் ஓடும், இந்த மைக்கை நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த சத்தத்துக்கு எல்லா ஜோம்பிஸும் ஒரு பக்கம் ஓடிடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம ஹீரோ இருக்க அந்த மியூசிக் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருப்பா. அப்புறம் நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கோயிங்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த ஜாம்பிஸ்க்கும் பிடிக்கல. அதாவது இப்போ இன்னும் ஜோம்பியாக மாறாமல் ஒருத்தி இருக்கால, அவளுக்கும் பிடிக்கல, நம்ம வில்லன் பையனுக்கும் பிடிக்கல. அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் சும்மா சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் யாக் டே தள்ளி வாடா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக சொல்லிட்டு இருப்பான். இந்த ஹீரோ கிட்ட ஒரு மெசேஜ் மாதிரி கொடுப்பான், நீ எங்கே இருக்கியோ அங்கே இரு, நாங்கள் எல்லாரும் உன்னை தேடி வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே கேட்கும் இல்லையா, இடம் ஸ்பீக்கர் எல்லா கிளாஸ் ரூம்லேயும் இருக்கும். இதை நம்ம வில்லன் பையனும் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து அந்த பிங்க் ஸ்வெட்டர் இருப்பாளே ஒரு ரூம்குள்ளே இருக்காளே அவளும் கேட்டுட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே மைக்கில் சொல்லுவா, நீ எங்கே இருக்கியோ அங்கே இரு, எங்களை தேடி மட்டும் வந்துடாத, நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஆனால் ரெண்டு பேருமே பேசும்போது நம்ம ஹீரோ எங்கே இருக்கான், மியூசிக் ரூமில் தான் இருக்கான்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வில்லன் போய் கதையை முடிச்சிருவான் இல்லையா, ஆனாலும் இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது ஒரு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சேஃப்டி மாதிரி தான். அப்புறம் நம்ம பசங்க ஏதாவது ஒரு சவுண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆடியோலாம் அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஆடியோவும் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்பீக்கர் இருக்கோ அந்த இடத்த நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ்லாம் ஓடி அங்கங்கே கூடி கூடி நின்றுக்குதுங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் கதவை மெல்லமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா ஜாம்பியும் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்கும். அந்த வெராண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் மண்டையை தட்டிகிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை தான் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோ இருக்க இடம் தான் தெரியாது, பட் ஆனால் இவங்க எல்லாருமே இந்த மைக் இருக்க ரூமில் தானே இருக்கிறாங்க, இவங்களை வந்து விசாரிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக ஓடி வரான். இந்த பக்கம் நம்ம பசங்கள்லாம் பொறுமையாக நகர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு ஜாம்பி முட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து திரும்பியே பார்த்துருக்காது. பட் ஆனால் அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன பண்ணிடுவானா, வாட்டர் பாட்டிலை கீழே போட டங்குன்னு சவுண்டு கேட்க அது பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் திரும்பி இவங்களை கடிக்கலான்னு துரத்த ஆரம்பிக்கும். எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. யாக் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லன் பையன் பார்த்தீங்கன்னா உள்ள ஓடி வந்து பார்ப்பான். அந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நம்ம கிளாஸ் லீடர் ஒரு மேப் போட்டிருப்பா இல்லையா, அதை பார்த்ததும் இவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்றது அவனுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் யாக்கை தான் காமிப்பாங்க. பாவம் அவன் மட்டும் தனியாக அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஜாம்பி கூட. அது பயங்கரமாக இவனை விடாமல் துரத்திட்டு இருக்கும். மேலே ஏறி அவனை கடிக்கலான்னு கிட்ட போகும்போது ஒரு கத்தியால் ஒரு குத்து அந்த ஜாம்பிக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் தான். கத்தியால் குத்தி
சுற்றி ஃபுல்லாகவே அந்த ஜாம்பியை கொன்னுடுவான் நம்ம வில்லன். அப்புறம் நம்ம யாக் இந்த வில்லனோட வில்லத்தனம் தெரியாமல் எந்திரிச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் அவனை தானே தேடி போகிறீங்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டதும், நீ எதுக்கு அவனை கேட்குற அப்படின்னு கேட்குறான் நம்ம யாக்கு. ஒன்றும் இல்லை, இந்த கத்தியால் அவனை ஃபுல்லாக கூறாக போடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டே என்னாச்சுரா உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்போ நீ சொல்ல மாட்டா, அப்போ நீ உயிரோட இருக்காத அப்படின்ற மாதிரி இவனே கத்தியால் குத்த வர நம்ம யாக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நம்ம வில்லன் யாக்கை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான். இப்படி கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான் நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் லீடர் தான் வந்து காப்பாற்றுவா. கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டே இருக்கும்போது இந்த வில்லன் என்ன பண்ணிடுவான்னா, கோவத்தில் அவளோட கையை கடிச்சு வச்சிருவான். அவள் போய் ஒரு ஓரமாக கீழே விழுந்துருவா. இதை பார்த்து நம்ம யாக் பார்த்தீங்கன்னா செம்ம கான்ல வந்து பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டுருவான். வில்லன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஜன்னல் வழியாக கீழே விழுந்துருவான். அவன் வாயிலேருந்து ரத்தமாக கொட்டிகிட்டு இருக்கும். இப்பயாவது இவன் சாவானான்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் நம்ம யாக் வந்து கிளாஸ் லீடர் கையை பார்க்கவும் அது கடிச்சிருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அவனுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இவன் ஜோம்பியாக மாறுவாளா, இல்லை அவன் ஜோம்பியானோ அவனுக்கு தெரியல. சரி பார்ப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளாஸ் லீடர் கூப்பிட்டுட்டு கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரி டீமை தான் காமிக்கிறாங்க. இன்னும் அவங்க அந்த ரூம்குள்ளே போல இருக்கு. ஒரு ஜாம்பிக்கிட்டையும் ஃபைட் பண்ணி போகிறதுக்குள்ள இவங்க பாவமாயிடுறாங்க. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம குண்டனோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பி குத்திடுது. அது ஆல்ரெடி வந்து ஒரு ஜோம்பியோட உடம்புல குத்தி இருக்குது. ஸோ இவனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த கூட இருந்த பொண்ணு இருப்பா இல்லையா, திமிராவே பேசிட்டு இருப்பாள், அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவனுக்கு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க இவங்க எல்லாருமே நம்ம யாக்கையும் கிளாஸ் லீடரையும் காணோம் அப்படின்னு. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள அந்த பிங்க் ஸ்வெட்டர் போட்டிருப்பா இல்லையா, அவளுமே கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம கிளாஸ் லீடரும் யாக்கும் பாத்தீங்கன்னா ஜோம்பிஸ் எல்லாம் துரத்தி வர வேகமா வந்து அந்த மியூசிக் கிளாஸ்க்குள்ளே வந்துருவாங்க. இவங்களுக்கு அப்பாடான்னு இருக்கும். அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றாங்க நம்ம கிளாஸ் லீடரோட கையில கடி வாங்கியிருப்பா இல்லையா, அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து பின்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் வெளியிலே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக பார்த்து கத்திட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி கேம்பை தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து இன்ஃபெக்ட் ஆகாத பீப்புள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். அதை வந்து சண்டை போட்டுட்டு எல்லாரும் உள்ளே போவாங்க. அங்கே இருக்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறத அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. பட் அதையே அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருப்பாங்க. பத்தலை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே உள்ளே இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த அரசியல்வாதி மேடம் கிட்ட இந்த மாதிரி நான் என் பொண்ணை போய் பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட அவர் கேட்பாரு, இன்னும் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு உள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாரு. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட பரவுற வேகத்தை பொறுத்து தான் நாங்கள் உள்ளே வச்சுருப்போம், இத்தனை நாள் தான் எங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ற மாதிரி அவருக்கு தோணிடுது. வெளியே போகணும் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், உடனே அந்த ஆஃபீஸரை அட்டாக் பண்ணி அந்த ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுட்டு இவர் வெளியில் போயிடுவார். இப்படியே பார்த்தீங்கன்னா கூட இருக்க அசிஸ்டண்ட்டும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வந்துருவாங்க. இப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கீழே சின்ன பசங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட மாதிரியோ யாருமே கிடையாதாங்க. ஸோ இதுலேயே அவர் புரிஞ்சுக்கிறாரு இவங்க வந்து நார்மல் பீப்புளை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இன்னும் ஸ்கூலுக்கு வந்து எந்த ரெஸ்கியூ டீமுமே போகலை அப்படின்ட்டு. ஸோ இவர் கிளியர் கட்டாக நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே தான் நம்ம பொண்ணு இருப்பா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. நம்ம கிளாஸ் ரூமில் பசங்கள்லாம் அவளை அடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்ததும் யாக் வந்து டென்ஷன் ஆகி இருங்க வெயிட் பண்ணுங்க, அவளை வந்து எந்த ஜாம்பியும் கடிக்கல, அந்த வில்லன் பையன் தான் கடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யாக்கு. அவன் ஒன்றும் ஜாம்பி கிடையாது, ஸோ இவன் வந்து ஜாம்பியெல்லாம் மாற மாட்டா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோ பையன் பார்த்தீங்கன்னா இல்லை அவனை வந்து ஜாம்பிஸ்லாம் கடிச்சது லைப்ரரியில், நான் அது பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஜாம்பியெல்லாம் கடிச்சதுன்னு அதுக்கப்புறம் அவன் ஜாம்பியாக மாறினது நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை நான் அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உங்களுக்கு இவன் மேலே அவ்வளோ பயமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே இருக்க ஜன்னல் கிட்ட போயிட்டு கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி நிற்க வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் இவன் ஜாம்பியாக மாறினா அப்படின்னா நான் அப்படியே இவளை தூக்கி கீழே போட்டுறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நானும் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாக் சொல்கிறான். அப்படியே நம்ம ஆர்ச்சரி டீமை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ரூமை ரீச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்க லேண்ட்லைனில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எந்த லைனுமே கிடைக்காது, அந்த லைன் டெட்டாகவே தான் இருக்கும், எமர்ஜென்சி நம்பர் எல்லாம். இது பார்த்து டென்ஷன் ஆன அந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், எனக்கு இந்த மாதிரி அடியும் பட்டுருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி டென்ஷனாகி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம யாக்கும்
கிளாஸ் லீடரும் நின்றுட்டுருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவளோட கண்ணெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு யாக்கோட கழுத்தை கடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் வந்துருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கடிக்கலான்னு கிட்ட போவா. பட் ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் லீடர் வந்து கையில் இருக்க அந்த இரும்பை வச்சு அடிப்பான். பட் ஆனால் அதையும் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம யாக் தான் வாங்கிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி வேண்டாம் போகாத, நீ மாற மாட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ நேரம் நீ இங்கே இருந்த, இந்நேரம் மாறி இருக்கணும், அவனே மாறலன்றப்ப நீ எப்படி மாறுவ அப்படின்ற மாதிரி லாஜிக்காக கரெக்டாக பேசுவா. ஆனால் மற்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்க பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை இது சேஃப்டி இல்லை, அவள் இருந்தால் நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவா, அவள் ஜாம்பியாக தான் மாறுவா, அப்படி அவள் வெளியில தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யாக் என்ன பண்ணுறான்னா ஒரு துணி எடுத்து அவன் கையும் இவன் கையும் சேர்த்து கட்டிட்டு, இதுக்கப்புறம் போதுமா, அவள் கடிக்கணும்னா இங்கே என்ன தான் ஃபஸ்ட்டு கடிப்பா, அந்த டைமில் நீங்கள்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவான் நம்ம கிளாஸ் லீடரை. அப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை தான் காமிப்பாங்க. அவர் வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சிருப்பார் இல்லையா, இங்கேயே ரொம்ப நேரம் நம்மளால் இருக்க முடியாது, வெளியில் வந்து ஒரு பைக் இருக்கும், அவங்க டெலிவரிலாம் பண்ணுவாங்களே, அந்த பைக் கீழே தான் விழுந்திருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம், இங்கேயே சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சரி நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன், ஆனால் நான் போகும்போது இங்கே இருக்க எல்லா கிளாஸு கதவெல்லாம் உடச்சிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டண்ட் அக்செப்ட் பண்ணிப்பார். வெளியில் போய் இவங்க கரெக்டாக பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜாம்பிஸ்லாம் ஓடி வந்துட்டுருக்கோம், ஒரு குட்டி பொண்ணை துரத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் அந்த பொண்ணையும் காப்பாற்றி அகெயின் அந்த ரூம்குள்ளே இவங்க 2 பேருமே போயிடுவாங்க, வெளியில் போகவே இல்லை. உள்ளே வந்ததும் அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ஆஃபீஸர் என்னாச்சுமா அப்படின்னு கேட்கவும், அங்கே வெளியில் இருக்காங்களா அவங்க தான் எங்கள் அம்மா, என்னை கடிக்க வராங்க, என்னை வந்து ஹர்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னதும் சரி பயப்படாத, இப்போ நீ சேஃப்டியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் வச்சுப்பாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப நேரம் சாப்பிட வேற இல்லையா, பயங்கரமாக பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த குண்டு பையனுக்கு வேற தெரியும் போல் அங்கே இருக்க ரூம்குள்ளே வந்து ஏதாச்சும் இருக்கும் சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உள்ளே வந்து அந்த பிங்க் ஸ்வெட்டர் போட்ட பொண்ணுமே பார்த்தீங்கன்னா சரி கதவு திறந்ததெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பா. ஆனால் இவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இவளை பற்றி திட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவெல்லாம் ரொம்ப சுயநலமானவ அப்படின்னு பேச ஆரம்பிச்சதும் இவங்களுக்கு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணுன்ற தாட்டே போயிடும். உள் பக்கமாக வேற பூட்டி வச்சிருப்பா இல்லையா, இவங்கெல்லாம் வெளியிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, கதவை திறக்கவே முடியாது. சரி இந்த டோரை உடைச்சாதான் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து டோரை வந்து உடைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சத்தம் வரும் இல்லையா, டோரை உடைக்கிற சத்தம், அதை கேட்டு நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிளானே அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேமரா ஒன்று கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேமராவை எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருக்கோம், எங்களை ரெஸ்கியூ பண்ண யாருமே வரல, எங்களுக்கு ஃபுட்டு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருப்பா. இதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருப்பா. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க பெரிய வாளை தாண்டி போகலாம் அப்படின்னு அவர் ஏறிடுறாரு. பட் ஆனால் கூட இருக்கவரை வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அங்கே ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும், நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்பொழுது அங்கே இருக்க ஆர்மி ஆஃபீஸர்லாம் பார்த்துடுறாங்க, துரத்திட்டும் வராங்க. இவரும் ஓடுவார். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷூட் பண்ணி தள்ளிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும், அவர் அங்கே ஓட எல்லாரும் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வேறு வழியே இல்லாமல் அந்த தண்ணிக்குள்ளே குதிப்பார். அப்பயும் விடாமல் ஏன் இவங்க வந்து இந்த அளவுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஆனால் நல்ல வேலையாக அவர் மேலே ஒரு புல்லட் கூட படவே படாது. இந்த பக்கம் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவள் பேசிகிட்டே இருப்பா, அப்பா எப்படியாவது நீங்கள் உங்களை மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா கேமராவில். அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பா உள்ள நீந்தி வர மாதிரியும் காமிச்சு இங்கேயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.